أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் ஸலவாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், யார் யாரெல்லாம் மறுமை நாள் வரைக்கும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, வாழ்ந்து விட்டு சென்றார்களோ, இன்ஷா அல்லாஹ் வாழவிருக்கின்றார்களோ அத்தனை பேர்கள் மீதும் என்றென்றும் சாரட்டும் சேரட்டும் என வேண்டியதன் பிற்பாடு கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த வருடத்தினுடைய ரமலானுடைய மாதம் ஆரம்பத்தை நாங்கள் அடைந்து கொண்டு அதனுடைய இறுதி பகுதியிலே நாங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறுதி பகுதி சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ர் என்கின்ற ஒரு இரவை இந்த இறுதி பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைப்பட்ட நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த இரவு மிக மகத்தான ஒரு இரவு. மலக்குமார்களின் தலைவர்கள் உட்பட நிறைய மலக்குமார்கள் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா கத்ரிலே அது சம்பந்தமாக சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு இரவு தான் அந்த இரவு. அந்த இரவை அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி பத்தினுடைய ஒற்றைப்பட்ட இரவில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், முழுக்க முழுக்க மனிதன் என்கின்ற வகையில் நாங்கள் பாவம் செய்திருப்போம் இல்லையா? எனவே அந்த பாவத்தின் கரைகளை, மனிதனுடைய உள்ளத்தை, கரைகள் உள்ள உள்ளங்களா இருக்கக்கூடிய அந்த உள்ளங்களை ஒரு புனித உள்ளமாக மாற்றுகின்ற ஓர் சந்தர்ப்பமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவை எங்களுக்கு என்ன செய்கிறான்? ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். எனவே அதற்காக வேண்டி முஸ்லிமாக முஃமினாக இருக்கக்கூடிய நாங்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறோம் இல்லையா? என்ன காரணம்? நின்று வணங்குகிறோம். நின்று வணங்கி அதிலே பல துஆக்களை அல்லாஹ்விடத்திலே செய்கின்றோம், கேட்கின்றோம். என்ன காரணம்? மனிதன் என்கின்ற வகையில் நான் ஏதோ ஒரு வகையில் பிறந்தது முதல் நான் மரணிக்கின்ற வரைக்கும் எப்படியாவது நான் தவறு செய்திருப்பேன் இல்லையா? எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த நோக்கம் என்னவென்றால், மனிதர்களை மனித புனிதர்களாக மாற்றுகின்ற அந்த ஓர் இரவாக இந்த இரவை செய்கிறான். அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அது சம்பந்தமான நிறைய பயான்களை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்த்திருக்கிறோம். பொதுவாக இப்படியான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏன் தருகிறான் அப்படி என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் பார்ப்போம் என்றால், மனிதன் என்கின்ற வகையில் பொதுவாக எல்லா மனிதர்களும் தப்பு செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்கிறார்கள் என்றால், குல்லு பனி ஆதம் கத்தா, ஆதமுடைய மக்கள் எல்லாரும் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான். அந்த தப்பு செய்யக்கூடியவர்கள் யார் சிறந்தவர் தெரியுமா? கைருல் கத்தாயின தவ்வாபூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தவறு செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, நல்லவர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய குற்றங்களை ஒப்புவித்து, யா அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன், யா அல்லாஹ் நான் குற்றம் செய்து விட்டேன், மனிதன் என்கிற வகையில் நான் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ்வே, மனிதன் என்கின்ற வகையில் நான் தவறு செய்து விட்டேன், அல்லாஹ்வே உன்னை தவிர யாரும் என்று தவறை மன்னிக்க முடியாது, எனவே யா அல்லாஹ் நீ மன்னிக்க வேண்டும், நீ மன்னித்துதான் ஆக வேண்டும் என்று கன்ஃபார்மாக அவர் என்ன செய்கிறார், துஆ கேட்கிறார். இப்ப யாரை அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள்? தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள்
தௌபா செய்து மீளக்கூடியவர்களாம். அப்படின்னா என்ன? தவறுல இருந்து பாவ மீட்சி பெற்று அல்லாஹ்விடத்திலே நன்மதிப்பை பெற்றவர்களாக மாறுவது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? பாவங்களை கண்டால் பாவம் செய்யக்கூடிய இயல்பு. அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கலாம். குலிகல் இன்சான் பைன நிஸ்யான் வல் ஹதா. மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கலாம் தெரியுமா? தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில தான் படைக்கப்பட்டிருக்கலாம். அப்ப மனிதனுடைய படைப்பே என்னது? தவறு செய்யக்கூடிய ஒருத்தர் வந்துகிட்டு சொல்றாரு, நான் எந்த விதமான தவறு செய்யல, நான் பிறந்ததிலிருந்து எனக்கு இப்ப 50 வயசு ஆகுது, ஆனால் நான் எந்த விதமான தவறு செய்யலப்பா, நான் குடும்ப உறவை பேணி வாழ்றேன், அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள்லாம் நான் செய்யறேன், எல்லாமே செஞ்சு கொண்டிருக்கிறேன், நான் எதுவுமே தவறு செய்யல, ஆனா எனக்கு அடுத்தவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க, என்னுடைய மனதை பாதிக்கும்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி அந்த மனிதர் சொல்றார் என்று கேட்டால் அவர் உண்மையிலேயே அவர் பாவம் செய்யாதவர்களாக இருந்திருப்பார் என்று கேட்டால் இல்லை. உண்மையிலேயே அவர் பிறந்தது முதல் அவர் 50 வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு அவர் பாவம் செய்யல, ஆனால் அவருக்கு அடுத்தவர்களால் பாவம் அவர் இழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னால் அது உண்மையாக இருக்குமா? இல்ல, அது பொய்யாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில மனிதன் பாவம் செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட பாவம் செஞ்சாங்களா இல்லையா? நம்முடைய தந்தை அவர் கூட பாவம் செஞ்சாங்க. என்ன காரணம்? மனிதன் என்றால் பாவம் நடக்கும். எல்லாம் 100% 100% வந்துகிட்டு எல்லாம் வந்துட்டு பெரிய சுத்தமானவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் வந்துகிட்டு நம்ம பாவம் எதை நினைக்கிறோம்? நம்ம பாவம் எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? அடுத்தவனுடைய மனசை பாதிக்கப்பட்டது மாதிரி நடக்கிறது, அல்லது அடுத்தவனை பத்தி பேசுறது, பொய் பேசுறது, அல்லது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வினை வைத்தல் போன்ற காரியங்களில் ஈடுபடுவது, இது போன்ற பாவங்களை தான் நாங்கள் பாவமாக கருதுகிறோம். எங்களுடைய தொழுகைகளில் நாங்கள் விடக்கூடிய மிஸ்டேக்குகள், அதுகளில் வரக்கூடிய பாவம் தான் எங்களுக்கு கணக்கில்ல. நாங்க யார்கிட்ட யார்கிட்ட துவா கேட்கணும் அதெல்லாம் கணக்கில்ல. இந்த தொழுகையில விடக்கூடிய மிஸ்டேக்கும் கூட பாவம் தான். இப்ப நிறைய பேர் வந்துகிட்டு தொழுகையில மிஸ்டேக் விடுவாங்க. அது தொழுகை சம்பந்தமான அந்த சட்டத்தில் நாங்க பார்க்கலாம். அதுல இருக்குது. திருமண விஷயத்தை எடுத்து பாருங்க, அதுலயும் சில பாவமான காரியங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், மூட பழக்க வழக்கங்கள் எல்லாமே அதுல வரும். அதே போல கணவன் மனைவியுடைய பிரச்சனை எடுத்து பாருங்க, அதுலயும் சில பாவங்கள் செய்து நிகழுது. இப்படி எல்லா துறைகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் பாவங்கள் எல்லா நேரத்திலும் நிகழ்கிறது. ஒரு மனிதன் வந்துகிட்டு காலையில எழுந்திருச்சு இரவில் தூங்க செல்கின்ற வரைக்கும் அவன் பாவத்தோடு தொடர்பாக இருக்கிறானா இல்லையா என்பதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ தூங்க செல்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய சொன்னாங்க தெரியுமா? நீங்க தூங்க செல்வதற்கு முன்னாடி ஹாசிபு அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பார்கள்? சுய பரிசோதனை. நீங்க காலையில எழுந்திருச்சீங்க, நைட்டுக்கு தூங்க போறீங்க, இப்ப சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன கேட்டால், நான் ஏதோ ஒரு வகையில் நாம் என்ன செய்திருக்கலாம்? பாவம் செஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில பாவம் செஞ்சிருக்கலாம். தூங்க செல்லுகின்ற எப்படி தூங்குறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா, யா அல்லாஹ் உனது பேரை கொண்டுதான் நான் தூங்குகிறேன், மரணம் அடைகிறேன். அப்ப தூக்கம் என்பது ஒரு மரணம். மறுபடியும் எழுந்திருச்சும் போது என்ன துவா ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் ஓதுறோமா இல்லையா? தூங்கி எழுந்திருந்து ஓதுறோம். என்ன காரணம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூக்கத்திலிருந்து எனக்கு விழிப்பை தந்தான், சிறு மரணத்திலிருந்து எனக்கு விழிப்பை தந்தான். அந்த காரணத்துக்காக நன்றி செலுத்தும் போக நாங்கள் ஓதுறோம். என்ன காரணம் என்றால், பொதுவாக மனிதன் என்கின்ற வகையில் தூங்கி எழும்பையிலிருந்து தூங்க செல்லுகின்ற வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் பாவத்தை என்ன செய்கிறான்? தொடர்பாக இருப்பான். இஸ்லாம் இன்னும் ஒரு சப்ஜெக்டை சொல்கிறது. இதுல பாருங்க, வந்துட்டு நாங்கள் எது செய்யறோம்? இந்த பாத்ரூமுக்குள்ள போறோம். பாத்ரூமுக்குள்ள போற டைம்ல வந்துகிட்டு ஒரு துஆவை ஓதுறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபதி வல் கபாயித். என்ன அர்த்தம் இது? யா அல்லாஹ், ஆண் பெண் ஷைத்தான்களிலிருந்து, ஆண் பெண் ஷைத்தான் வந்துகிட்டு ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, அப்படியான ஷைத்தான் விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எங்க போகக்குள்ள? பாத்ரூமுக்குள்ள போகக்குள்ள நான் ஓதுறோம். வெளியில வரும்போது என்ன ஓதுறோம்? உஃப்ரானுக்கு, யாரெல்லாம் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு ஓதுறோம். இப்ப பாத்ரூமுக்குள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கும் உஃப்ரானுக்கு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம உள்ளுக்கு போறோம், நம்முடைய தேவையை நிறைவேற்றுறோம், ஆனா வெளியில வருகின்ற போது என்ன செய்கிறோம்? உஃப்ரானுக்கு சொல்கிறோம். இப்போ உஃப்ரானுக்கு பாவத்தை நாங்க பாவம் செஞ்சுட்டு வரலையே, உள்ளுக்கு இப்படி மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றிட்டு வர்றோம், ஆனா உஃப்ரானுக்கு சொல்றோம் இல்லையா? எனவே இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பொதுவாக மனிதன் ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்யலாம். உள்ளுக்கு போய் இங்க எவ்வளவு பாவம் செய்வாங்க, பாத்ரூமுக்குள்ள இருக்கிற டைம்லையும் கூட பாவம் செய்யக்கூடிய இருக்கிறார்கள்.
எனவே இறைவனுடைய திருமறை குர்ஆனும் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே ஓதப்படக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த இடங்களிலும் அந்த இடம் ஒன்று. எனவே அப்படியான ஒரு இடத்தை விட்டும் நாங்கள் வெளியாகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்திருக்கலாம் என்கின்ற ஒரு அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உஃப்ரானக யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் அப்படி என்று சொல்லி வெளியாகும். இப்படி பல செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில் மனிதன் பாவத்தோடு தொடர்பாக இருக்கிறான் என்கின்ற விஷயத்தை பார்க்கலாம். இப்ப நமக்கு தெரியும், இத்த கண்டினியூட்டா ஒருத்தர் பாவமே செய்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை பாவத்தோடே மற்றும் அமைத்துக் கொண்டால் அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத நாங்க செய்யணும். பொதுவாக ஒரு மனிதன் வந்துகிட்டு பாவத்தை மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தி அதே நிலையில் அவர் மரணம் அடைந்தால் அவருடைய நிலை மறுமையில் என்னவாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் நாடினால் பெரும்பாவங்கள் அவர் ஈடுபடாதவர்களாக இருந்தால், அதாவது இணை வைத்தல், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடாதவர்களாக அவர்கள் இருந்தால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பார், அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பார். ஆனால் இணை வைத்த நிலையில் ஒருத்தர் மரணம் அடைந்தால் அவரை ஒரு காலம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். சொர்க்கம் அவருக்கு ஹராம். யாருக்கு? இணை வைத்த நிலையில் மரணம் அடைந்தவருக்கு. இப்ப நாங்க ஒருத்தரை இணை வைக்கல ஒருத்தரை பார்த்து இவர் காஃபிரு, இவர் சொர்க்கம் இவருக்கு ஹராம் சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் நாடினா அவரை ஹிதாயத்து வழங்கலாம். அவர் அதே நிலையில் மரணம் அடைந்தால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி இருக்கிறதோ அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செய்வான். இதான் ஒரு மூமியுடைய நம்பிக்கை. எனவே இணை வைத்தல் என்கின்ற ஒரு செயற்பாடு ஈடுபடக்கூடிய ஒருத்தர் பாவத்தோடு, மிகப்பெரும் ஒரு பாவத்தோடு தொடர்பாக இருக்கிறார். எனவே அவரை பார்த்து நாங்கள் நரகம் என்று நாங்கள் அவருக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. என்ன காரணம் என்றால் அதே நிலையில் அவர் மரணம் அடைந்தால் நரகம் என்று சொல்ல முடியும். எனவே இதில் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பாவங்களை பொதுவாக 3 வகையாக பிரிக்கிறார்கள். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹ் அதுல நவாகிலுல் இஸ்லாம், இஸ்லாத்தை முடிக்கக்கூடிய பாவங்கள் அப்படி என்று அந்த இமாம் சொல்கிறார்கள். இஸ்லாத்தை முடிக்கக்கூடிய பாவங்கள் என்ன? ஒருத்தர் முஸ்லீமாக இருப்பார், பிறந்ததும் முஸ்லீமாக இருப்பார், வாழ்கின்றவரும் முஸ்லீமா தான் இருப்பாரு. ஆனால் ஏதாவது ஒரு நோக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உலகத்தினுடைய அந்த ஆசை அவருடைய மனதில் உருவாக்கப்பட்டதன் காரணமாக இஸ்லாத்தை விட்டு வைத்திருப்பார். எனவே இவர் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி போனதன் காரணமாக இது மிகப்பெரும் ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை அவர் செய்து விட்டார் என்பதாக இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கருத்து சொல்கிறார்கள். என்ன காரணம் என்றால், இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்துல இருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு போறார் என்றால் அது மிகப்பெரும் ஒரு குற்றமாக இஸ்லாத்தில் கணிக்கப்படுகிறது. ஒருத்தர் இஸ்லாத்தில் இல்லாமல் இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வர்றார் என்றால் மிகப்பெரும் ஒரு தியாகமாக அதை என்ன செய்கிறது, கணக்கெடுக்கப்படுகிறது. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன? பெரும்பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் அல்லது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு என்ன செய்யறது. இந்த பெரும்பாவங்களில் ஈடுபடக்கூடிய ஒருத்தர், நான் இப்ப 2வது சொன்ன சட்டம் என்னது, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர் தௌபா செய்து மீண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு நன்மதிப்பை பெற்றவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து அதே நிலையில் அவர் மரணித்தால் அவர் சொர்க்கவாதி. ஆனால் அவர் அப்படி இல்லாமல் பெரும்பாவத்தில் ஈடுபட்ட நிலையிலேயே அவர் மரணிப்பார் என்று சொன்னால் அவருடைய முடிவு அல்லாஹ்விடத்திலே இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போதுவாங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதே நேரம் 3வது கட்டமாக நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், சிறுபாவங்கள். இந்த சிறுபாவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா பெரும்பாவங்களை தவிர, இணை வைத்தலை தவிர எல்லா பாவங்களையும் மன்னிப்பேன் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இணை வைத்தலை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்தை சொல்றான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க சொல்லுங்க, தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட அடியார்களை நீங்களுடைய அருளை விட்டு நிராகரித்து விட வேண்டாம் அப்படி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பார். இது ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன். அல்லாஹ் தஆலா அந்த மன்னிப்பை விரும்புகிறான், தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான், அல்லாஹ் சுத்தப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறான். எனவே மன்னிப்பு என்ற ஒன்றை அல்லாஹ் நாடி இருக்கிறான், அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அவன் எஜமான், நான் அடிமை அப்படிங்கிற ஒரு தன்மையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவதற்காக இந்த
பண்பு என்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறார். பாருங்க, உலகத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்யலன்னு சொல்ல முடியுமா? இல்ல, ஒரு பாவத்துல தொடர்பட்டே இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். அதை பாருங்கள், முஸ்லிம் என்ற நபி மொழியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு அடியார், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு அடியார் பாவம் செய்யாதவனாக உலகத்தில் வாழ்ந்தான், பாவமே செய்யாதவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தான்னு சொன்னார். அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை, உலகத்தில் வாழக்கூடிய அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அழித்துவான். அழிப்பிட்டு இன்னும் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்குவான். உருவாக்கி அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில் பாவம் செய்வார்கள். பாவம் செய்து கண்டி ஓட்ட அப்படியே போக மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்து கொள்ளுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மன்னிப்பார். இப்ப அல்லாஹ் பண்பு இல்லையா, மனுஷன் பாவம் செய்யணும்னு அல்லாஹ் எதிர்பார்ப்பான். அதனால பாவத்தை செய்யணுங்கிறது இல்லை. நாங்க அப்படி வளர்ந்து கொள்ளாது. பாவம் செய்யறா எதிர்பாரான். பாவமே செய்யாம நாங்க எல்லாம் 100% 100% அப்படியே வைக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. பாவம் செய்வான் மனுஷன். ஆனால் இந்த பாவம் செய்ய எதற்காக இந்த பாவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் கேட்டால், அவன் எஜமான், நாங்கள்லாம் அவனுடைய அடிமை இல்லையா? எனவே இந்த எஜமான் அடிமை என்ற ஒரு தன்மையை அவனுக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்ளார். அல்லாஹ் எளிமையா வச்சுக்கிறார், எடுத்துக்கொள்ளார். அதே நேரம் இன்னொரு சப்ஜெக்டை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். யாராவது பாவம் செய்து அல்லாஹ்விடத்திலே முன்னாடி போய் நின்று அல்லாஹ்விடத்திலே பாவம் மீட்சி பெற்றார்கள் என்றால், பாவ மன்னிப்பு பெற்றார்கள் கேட்பார்கள் சொன்னால், அந்த பாவம் மீட்சி அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானாம், அல்லாஹ் அதை விரும்புகிறானாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாருங்கள், ஒரு மனிதன் பாலைவன பூமியிலே பயணம் செய்கிறார், தன்னுடைய ஒட்டகத்தோடும் தன்னுடைய பொருட்களோடும் பயணம் செய்கிறார். இப்ப பாருங்கள், பயணம் செய்யக்கூடிய பாலைவனம்னா எப்படி இருக்கும்? ஊரெல்லாம் இருக்குமா? பெரிய சிட்டி மாதிரி இருக்கா? இல்ல, பாலைவனம் யாருமே இருக்க மாட்டாரு. வெறும் பாலைவன மணல் பூமி. அந்த பூமியில ஒரு மனிதன் பயணம் செய்கிறார். பயணம் செஞ்சுட்டு இடையில அவருக்கு ஒரு களைப்பாரு, அவருக்கு ஒரு டயர்ட் ஆயிட்டாரு. அவர் என்ன பண்றாரு சொன்னால், அவரு ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு தூங்கி விடுறாரு. இப்ப இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாருங்க, தூங்கின அந்த மனுஷன் மறுபடியும் கண்ணு முடிச்சு பாக்குறாரு, அவருடைய பொருட்கள் எதுவுமே காணல. என்னப்பா பக்கத்துல இதுதான் நான் வச்சேன், எதுவுமே காலியே அப்படின்னு திங்க் பண்றாரு. இப்ப அவர் யோசிக்கிறாரு, அங்க போறாரு இங்க போறாரு எல்லாத்தையும் போய் பாக்குறாரு, அவருடைய பொருட்கள் எதுவுமே இல்லை. மறுபடியும் அதே இடத்துல வந்து உட்கார்ந்து அவர் தூங்கிடுறாரு. தூங்கிட்டு மறுபடியும் கண்ணை பிடிச்சு பாக்குறாரு, அந்த பொருள் எல்லாமே அவருடைய கண் முன்னாலே இருக்குது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அவர் பெஸ்ட்டுக்கு தூங்கினாரு, பொருட்கள் எதுவுமே இல்லாம போயிட்டு, இதோட என்னோட கதை முடிச்சு செத்தன். என்னென்ன காரணம்னா, பாலைவன பூமி, சிட்டி யாருமே இல்லை, நான் எடுத்துட்டு வந்த உணவு பொருளும் இல்லை, நான் கொண்டு வந்த அந்த அந்த ஒட்டகமும் இல்லை, எதுவுமே இல்லை, என்னுடைய கதை முடிச்சு அப்படின்னு நினைச்சாரு. கண்ணை முடிச்சு பாக்குறாரு, அவருடைய பொருள் அவருக்கு முன்னால நிக்குது. இப்ப அவர் என்ன யோசிக்கிறாருண்டா, அல்லாஹ் தஆலா எப்படி இரக்கமானவன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. எப்படி தெரியுமா? என்ன வார்த்தைன்னு சொன்னால், யா அல்லாஹ், நான் உன்னுடைய கடவுள், நான் உன்னுடைய கடவுள், நீ என்னுடைய அடிமை அப்படின்னு பயன்படுத்துறாரு. அல்லாஹ் அந்த அபதி வ அன ரப்பு, அவர் எப்படி பயன்படுத்துறாரு? இந்த வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சந்தோஷத்தின் காரணமாக, அந்த அவருக்கு அந்த பொருள் கிடைச்ச அந்த சந்தோஷத்தின் காரணமாக அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் உன்னுடைய கடவுள், நீ என்னுடைய அடிமை. இந்த தவறுதலாக யூஸ் பண்றாரு. இப்ப ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, பாருங்க, ஒரு அடியான் கஷ்டமான ஒரு நிலையில் இருந்து கொண்டு அந்த அடியான் அவனுக்கு ஒரு நல்ல ஒன்று ஏற்படுகின்ற பொழுது தன்னையே அவன் மறந்து போகின்றான். பாருங்க, அப்படி மறந்து போகி எவ்வளவு அவனுக்கு அந்த மறுபடியும் அவனுக்கு அந்த பொருள் வந்து கிடைக்கின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுகிறானோ, அந்த சந்தோஷத்தின் காரணமாக தான் அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணார். வேணுமென்று சொல்லல, சந்தோஷத்தினாலே தவறுதலாக யூஸ் பண்ணிட்டாரு. அப்படி சந்தோஷம் அடைஞ்சாரு. எனவே இப்படி ஒரு நிலையில ஒரு அடியான் வந்துகிட்டு எவ்வளவு சந்தோஷத்தை அடைவானோ, ஒரு அடியான் பாவம் செய்து அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி, அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன் என்று தன்னுடைய குற்றங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்புவித்து, அல்லாஹ் இதோ நான் இந்த பாவம் செய்திருக்கிறேன், அடுத்தவனுக்கு அநியாயமாக பேசியிருக்கிறேன், அடுத்தவனுடைய மனதை நான் புண்படுத்தி இருக்கிறேன், இந்த ரமலானுடைய மாதத்திலே நான் நோன்போடு இருக்கின்றது, இன்ன பாவம் செஞ்சிருக்கிறேன், இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கிறே தவிர இந்த பாவம் செஞ்சிருக்கிறேன், அந்த பாவம் செஞ்சிருக்கிறேன், குடும்ப உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்திருக்கிறேன், ஆனா கணவன் மனைவி வரக்குள்ள அதுல பல பிரச்சனைகள் வந்திருக்கின்றா என்று தப்பிருக்கலாம். இப்படி ஒவ்வொரு குற்றங்களாக அல்லாஹ்விடத்திலே எடுத்து முறையிட்டு மன்றாடி அவர் பாவத்திலே மீட்சி பெறுகிறார் என்றால், அல்லாஹ்
இந்த அடியான் பாலைவன பூமியிலே பயணம் செய்த இந்த அடியான் எவ்வளவு அவருடைய பொருட்கள் கிடைச்சதுக்கு சந்தோஷப்பட்டானோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் தோழர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்பிரத்தை, பாவ மன்னிப்பை கேட்பதை விரும்புகிறான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படி என்றால் என்ன தோழர்களே அர்த்தம்? உலகத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது? சொல்கிறது. ஏன் சொல்கிறது? ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை இந்த உலகத்திலேயே தேடிக்கொள்ளுங்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார். வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செஞ்சேன். இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். அந்த சுருக்கமாக சொல்றேன். நான் விபச்சாரம் செஞ்சேன். என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அப்படி என்று சொல்கிறார். விபச்சாரம் செய்தது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அந்த பெண்மணி நினைக்கிறாள், யாருமே பார்க்க நான் மறைமுகமா செஞ்சேன். அவன் நினைச்சுதான் என்ன பண்ணிருக்க மாட்டா, அப்படியே விட்டுருக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொல்றா, அவட மனசு உறுத்திச்சுப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றா, அல்லாஹ்வுடைய தூதர் நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், இது மிகப்பெரிய ஒரு பாவம் வருது எனக்கு தெரியும், அதனால என்ன சுத்தப்படுங்க அல்லாஹ்விடத்துல அப்படின்றான் பெண்மணி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா, நீ தெரியாம செஞ்சிருக்க, நீ தெரியாம செஞ்சிருப்ப. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தெரியாம செஞ்சு அப்படிங்கிறீங்க, ஜோக் பண்றீங்களா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. கேக்குறாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், நான் சீரியஸா சொல்றேன், நான் விபச்சாரம் செஞ்சேன், நான் செஞ்சு தப்பு என்று உணர்ந்துட்டேன். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சம்பவம் நெடிய ஒரு சம்பவம் வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் வந்துகிட்டு மார்க்கத்தினுடைய சட்டங்களை பல கட்டங்களாக நிறைவேற்றினார்கள். எப்படி? வந்துட்டு குழந்தை உள்ள, அதாவது பிரெக்னண்டா இருந்தா, அதுக்கப்புறம் நீ இந்த குழந்தையை பெற்றெடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு தண்டனை தரலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் குழந்தையை பெற்றெடுத்துட்டு வந்தா, அதுக்கப்புறம் பெற்றெடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ மறுபடியும் இந்த குழந்தைக்கு 2 வருடம் பால் கொடுக்க வேண்டும், அந்த பால் குடி வளர்ந்ததுக்கு பின்னாடி வா, அதுக்கு பிறகு நான் தண்டனை தர்றேன், தண்டனைக்குரிய அந்த ஒழுங்குமுறைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி என்று ரசூலுல்லாஹ் மறுபடியும் அனுப்புறான். அவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம், அப்படியே போயிருக்கலாம். ஆனா மறுபடியும் அவன் வந்தா என்ன காரணம்? என்ன காரணங்க? அல்லாஹ் மறுமையில் என்னை பிடித்து விடக்கூடாது, அல்லாஹ் மறுமையில் என்னை விசாரித்து விடக்கூடாது. மக்கள் எல்லாம் எழுப்பி அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே 50,000 வருடங்கள் நின்று கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், 50,000 வருடங்கள் யார் நிற்பார்கள்? காஃபிர்கள். 50,000 வருடங்கள் காஃபிர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு மூமின் அந்த 50,000 வருடங்களை கண் சிமிட்டுகின்ற நேரத்தில் கடந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுமையுடைய விசாரணைகள். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ் எழுப்பி விசாரித்து அல்லாஹ் கேட்பானாம், உலகத்துல யார் யாருக்கு என்னென்ன குற்றம் செய்தார்கள் சொல்லு பார்ப்போம். மனுஷன் சொல்லுவானாம், அப்படி ஒன்றும் செய்யலையா, நான் எதுவுமே செய்யல அப்படின்னு போனாம். இப்ப அல்லாஹ் சொல்லுவானாம், அவனுடைய ஒரு திரையொண்ட போட்டு, இங்க பாரு, நான் இது செஞ்சிருக்கிற, நீ இப்படி செஞ்சிருக்கிற, நீ எதுவுமே செய்யலன்னு சொன்னீங்க, இங்க பாரு, நாங்க 2 மாணவர்களை வச்சிருக்கிறோம். நாங்க எதுக்கு வச்சிருக்கிறோம்? 2 சிஐடி மாதிரி வச்சிருக்கிறோம். வலது கையில இடத்துல வச்சிருக்கிறோம். இல்ல எப்படி வச்சிருக்கிறோம்? ரகீப் அதீத் என்ற 2 வாகனங்களை வைத்து உங்களுடைய செயற்பாடுகள் எல்லாத்தையும் நான் பதிவு செய்தேன். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் என்னவெல்லாம் செய்தீர்களோ இதோ படம் பிடித்து காட்டுகிறேன் பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமையிலே விசாரித்து அவனுக்கு முன்னாலே அதை கொண்டு வந்து காட்டுவானாம். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், மனிதன் இதை பார்த்து கேட்பானா, யா அல்லாஹ், நான் சும்மாதான் பகடிக்கு சொன்னேன், யா அல்லாஹ், ஒரு பகடிக்கு சொன்னேன், எப்படி ஜோக்கா சொன்னேன். ஒருத்தர் வந்தாரு, ஒரு பைஸ்கல்ல வந்தாரு வைங்க, அவர் வந்து அந்த பைஸ்கல் கொஞ்சம் கால் தடம் புரண்டு கீழே விழுந்துருவாரு, இது விஷயம் முடிஞ்சு, நாங்க போய் ஹெல்ப் பண்ணினா விஷயம் முடிஞ்சு. ஆனா அதை நாங்க இன்னொருத்தட்ட போய் சொல்லும் போது எப்படி சொல்றோம் தெரியுமா? அவர் வந்த வரத்தை பார்க்கணும், அவருக்கு நல்லா வரணும், அவர் வந்த வரத்தை பார்க்கணும், ஒரு ஸ்டைல்ல, அவருடைய ஸ்டைல பார்க்கணும், அப்படி ஒரு ஸ்டைல்ல வந்தாரப்பா, இவருக்கு நல்லா வரணும். நாங்க இதை சொல்றோம். மாற்று மதத்தவனாக இருந்தாலும் அந்த இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இதை படம் பிடித்து மறுமையிலே காட்டுவான். அங்க பாரு, நீ இப்படி பார்த்து கொண்டு அவர் விழுந்தத்தை நீ விருதூட்டுவதற்காக வேண்டி, அடுத்தவன் சிரிப்பதற்காக வேண்டி, அடுத்தவன் உன்னுடைய நீ அடிக்கின்ற ஜோக்குக்காக அடுத்தவன் என்ன செய்கிறான், அதை அவர் ஆர்வமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ சொன்னால், அதை நீ இப்படி விழுவிட்டு சொன்னாயே, என்னுடைய அடியா விழுந்தானே,
அதை விழுந்ததுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதை இன்னொருத்தர் செல்லும் பொழுது வித்தியாசமான இன்னும் பல செய்திகளை சேர்த்து வச்சு சொன்னாயே, அது ஒரு பாவமாக உனக்கு எழுதப்பட்டது. நீ அந்த பாவம் மன்னிக்கப்படாத நிலையில் நீ என்னை சந்திச்சாய், இதோ பாவனுடைய பாவம் என்று அல்லாஹ் அப்படியோ காட்டிவிட்டு அந்த அடியானத்திலே காட்டுகின்ற பொழுது அடியான் பார்த்து அப்படியோ பிரமித்து போவாராம். சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் வதஹ்சபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அலீம். அல்லாஹ், நீ எதுவுமே பாவத்தை லா யுகாதில் சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, யா அல்லாஹ் சின்னத்தையும் கூட நீ விட்டு வைக்க இல்லையா அல்லாஹ். மனிதன் கேட்பானாம், சின்னத்தை கூட நான் இது பெரிதா கணக்கெடுக்கலையா அல்லாஹ், ஆனா அதையும் கூட நீ விட்டு வைக்கலையே அப்படி என்று மனிதன் புலம்புகின்ற ஒரு செயற்பாடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. என்ன காரணம் சொல்லுங்களேன்? இந்த உலகத்துல ஒருத்தருக்கு அடிச்சிருந்தால், உலகத்தில் ஒருத்தர் ஏசிருந்தால் அவர் மறுமையிலே வந்து அந்த அமல்கள் எல்லாம் பெற்றுக் கொள்வார். நபிகள் நாயகம் சந்தர்ப்பத்தை சொல்றாங்க, ஒரு அடியான் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் மறுமையிலே அல்லாஹ்வை சந்தித்தார். அல்லாஹ் பாவத்தை விரும்புகிறேன் என்று பாவம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே நேரம் பாவம் செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே நிலையில் அவர் பாவம் செய்து மன்னிப்பும் கேட்கவில்லை, அல்லாஹ்வை மறுமையிலே சந்திக்கிறார் என்றால் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முப்லிஸ் என்றால் யாருன்னு தெரியுமா? மங்ரூர்காரன் என்றால் யார் தெரியுமா? மல்லா தீன வலாதுன அல்லாஹ்வுடைய தூதரே, யாரெல்லாம் காசு பணம் இல்லாதவன் அவன் தானே, அவனைத்தானே நீங்க சொல்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல மறுமை நாளில் மலை அளவும் நன்மையை கொண்டு வருவான். திகாமா மலை என்று சொல்லக்கூடிய மலை, உகது மலையோட பிரம்மாண்டமான அடுக்கு தொடர்களை கொண்டதுதான் திகாமா மலை. உகது மலையோட பிரம்மாண்டமானது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, திகாமா மலை போன்ற அந்த அளவு நன்மைகளை கொண்டு வருவான். ஆனால் உண்மையில் எதுவுமே இல்லாத ஒரு கை சேதப்பட்டவனா அவன் இருப்பான். ஏன் தெரியுமா? ஒருத்தர் வருவாரு, யாரெல்லாம் இவன் எனக்கு அடிச்சான், யாரெல்லாம் எனக்கு இந்த பாவம் செஞ்சான், அது செஞ்சான், இது செஞ்சான், இது செஞ்சான், எல்லாத்தையும் நல்லா பார்ப்பான். அந்த நாளையில சல்லியா இருக்குது மாத்தி கொடுக்கறதுக்கு இவர் எடுத்துட்டு வந்த நன்மை எனக்கு அப்படியே கொடுத்துருவான். நீ அடிச்சல, உனக்கும் இந்த நன்மை எடுத்துட்டு போ. நீ அவருக்கு மனசு நோவு மாதிரி நடந்தல, பாவம் வச்சு நீ பெறாத மாதிரி எனக்கு வந்து சந்திச்சல, இந்த எடுத்துட்டு போ அப்படின்னு எல்லா பாவங்களையும் எல்லா நன்மைகளையும் இவருடைய நன்மை அடுத்தவங்களுக்கு போட்டு எதுவுமே இல்லாம நிற்பார். அப்பவும் இன்னொருத்தர் வருவாரு, வந்து யாருன்னா இவன் என்னுடைய விஷயத்துல தலையிட்டான், கடைசியா ஒருத்தர் வந்துருவாரு என்னுடைய விஷயத்துல பார்ப்பான், அல்லாஹ் எதுவுமே இல்லை இவர்கிட்ட. இப்ப அல்லாஹ் பார்க்கிறான், அவருடைய பாவத்தை இவருக்கு கொடுத்து அப்படியோ நரகத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். தோழர்களே, இவன் யாரு? உண்மையிலேயே நன்மைகளை பெற்று இந்த உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ வீழ்ச்சி பெறாத நிலையில் அல்லாஹ்வை சந்தித்தவர். அல்லாஹ் சொல்கிறானே, பாவ வீழ்ச்சி பெறுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னாரே. அதையும் தாண்டி நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் ஹாஜியார், நான் கேட்க மாட்டேன், நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துட்டேன், என்னுடைய பாவம் எல்லாம் முடிஞ்சிட்டு. ஆனா உண்மையிலே அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்ததை தவிர சில ஹாஜிமார்களுக்கு ஒரு பண்பு இருக்கிறது தெரியுமா? இந்த உலகத்துல வந்துட்டு எல்லா மாஷா அல்லாஹ் தஆலா பாதுகாத்ததை தவிர சில ஹாஜிமார்கள் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா எங்களை கூப்பிடலையே, ஹாஜின்னு கூப்பிடலையே அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஒருத்தர் நாங்க சும்மா கூப்பிடுறோம், ஹாஜி என்ன ஹாஜி சோமா இருக்கிறீங்களான்னு கேட்கலாம், அது வேற விஷயம். ஆனா சிலர்கள் என்ன வைப்பார்கள், இன்னும் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்து எப்படிப்பட்ட ஹாஜியா தெரியுமா, எங்களை ஹாஜின்னு கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி சிலர்கள் செய்வார்கள், ஆசை வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் இந்த பெருமை என்கின்ற ஒரு பாவம் வருகிறதோ அந்த பெருமை அல்லாஹ்வுடைய ஆடை, அதை யாரெல்லாம் அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் பெருமை என்கின்ற ஒரு தன்மையை தங்களுக்குரிய ஒரு தன்மையாக எடுத்துக் கொள்வார்களோ நரகத்திலே இழிவடைந்தவர்களாக அவர்கள் நுழைவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தோழர்களே. எனவே மனிதன் என்கின்ற வகையில் எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், எல்லோரும் பாவத்தோடு தொடர்புபட்டவர்கள் தான். ஆனால் அந்த பாவத்தை நினைத்து நான் உருகி அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கிறேன். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி சரி செய்கிறார்கள். சம்பவத்தை சொல்கிறேன். அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்துக்காக வேண்டி சரி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நபித்தோழருடைய இந்த தோல் பக்கத்திலே பலமாக அடி சும்மா சரி செய்ய ஒரு கம்பௌண்ட வச்சுக்கிட்டு சரி செஞ்சுக்கிட்டே வருவாங்க. வந்த டைம்ல இந்த யுத்தத்துக்கு அந்த லைன் சீர் செய்கின்ற அந்த முறை ஓவரா கொஞ்சம் அடிபட்டுட்டு, இப்ப அடிபட்ட உடனே அந்த சஹாபிக்கு கொஞ்சம் வலிச்சிருச்சு. அவர் என்ன பண்றாருன்னா, ரசூலுல்லாஹ் எல்லாம் சரி ஓகேயா இருக்கிறாங்க. அப்ப ஒரு சாட்சி சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ் ஒண்ணு பாக்கி இருக்கு. என்னது? எனக்கு நீங்க அடிச்சீங்க, அந்த அடி கொஞ்சம் வலிச்சிருச்சு,
அதனால நான் இந்த அடிக்கு நான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஆச்சரியப்பட்டாங்க. இந்த நபித்துவப்படி சொல்ற அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்தில் விஷயத்திலே கொஞ்சம் அவ்வளவுதான். ஆனா இவர் என்ன பண்றாரு, இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பழிதிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எனவே இந்த நத்துவ சொல்றாரு நான் பழிது கொள்ளலாம் வைத்துக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே நீங்க வச்சிச்சா எங்களுக்கு வந்து பழிதி கொள்ளா உலகத்தையே பழிதி கொண்டு மறுமையில என்னைய காட்டி கொடுத்துறாங்க. மறுமையில வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு அடிச்சாங்க, வலிச்சிருச்சு, அங்க வந்துகிட்டு நீங்க என்ன காட்டி கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீ வாடி முன்னாடி வா பாப்பா, வந்து நீ முன்னாடி வந்து என்னுடைய பழியை தீர்த்து கொள்ளு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த சஹாபி முன்னாடி வந்து என்ன சொன்னார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி அழைத்து அழுது கொண்டே இருக்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? சஹாபாக்களும் ஆச்சரியமா பார்த்தார்கள். என்னப்பா இவர் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொன்னவர் ரசூலுல்லாஹ்வை கட்டி அழைச்சு அழுது கொண்டு இருக்கிறாரப்பா, என்ன காரணம்? உலகத்திலே நாங்க ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சுதான் உலகத்திலேயே நாங்க செய்யணும், மன்னிப்பு கேட்கிறோம், மறுமையில வந்து அவங்களை காத்து கூட கூடாது, அல்லாஹ் அதுக்குடைய கணக்கை தீர்த்து விடுவான். அதனால ரசூலுல்லாஹ் கட்டி அணைச்சி அவர் அழுகிறாரு. சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்க்கறாங்க. அழுது என்ன சொன்னார் தெரியுமா, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் ஜாகிலிய காலத்திலே இஸ்லாம் இல்லா எதுவென்று எங்களுக்கு தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு வந்து எங்களை நேரான பாதையில் நடத்தினார். நாங்கள் எல்லாம் உங்களுடைய வருகையின் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை தந்தானே, அதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களை நான் அடிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே, கடைசியாக நான் இந்த யுத்தத்துக்காக செல்கிறேன், யுத்தத்துக்காக செல்கின்ற பொழுது என்னுடைய உயிர் இருக்குமா இல்லையா என்பது உத்தரவாதம் கிடையாது, ஆனால் உங்களை கடைசியாக கட்டித்தழுகின்ற ஒரு பாக்கியத்தை நான் தெரிஞ்சவனாக இந்த யுத்தத்திலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த சஹாபி அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை நான் கட்டி தழுவி அழுக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த சஹாபி சொன்னார்கள் என்றால் சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் நடந்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ். இந்த காரணம் தோழர்களே, இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது அடுத்தவனுக்கு மனசு நோவும்படி நடந்து கொண்டிருந்தால் அல்லது அடுத்தவனுடைய ஏதாவது ஒரு குறைகளோடு நாங்கள் தொடர்பாக இருந்தால் இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுதே அந்த பாவத்துக்கான பிராயச்சத்தை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். யாரிடத்தில் தேடிக்கொள்ள வேண்டும்? இந்த பூமியிலே அடியானுக்கு அடியான் தவறுதாக இருந்தால் அடியானுக்குரிய அந்த யாரிடத்தில் நாங்கள் தவறுதை செய்தோமோ அவருக்கு மன்னிப்பு கேட்கணும். ஆனா எங்களுக்கு கௌரவ பிரச்சனை மன்னிப்பு கேட்கறது இல்லை. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் தாயோடு பேசாதவர்களாக ரமலான் மாதத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாயோடு பேசல, வருடக்கணக்காக தாயோடு பேசல, தந்தையோடு பேசல, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மார்க்கத்துக்காக வேண்டி எவ்வளவோ தியாகம் செய்த சஹாபாக்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக எப்படி வாழ்ந்தார்கள், பாவத்தை நினைத்து அழுதார்கள். ஒவ்வொரு அடியல்லாவது பாவத்தை நினைத்து அழுதாத ஒரு நாளே கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு கபர் அடியை சென்றால் அவங்க அழுவார்கள். எப்படி அழுவார்கள் தெரியுமா? தன்னுடைய தாடியால் இப்படியோ தண்ணி எல்லாம் வடிந்து அந்த கபரிலே அவருடைய அந்த தண்ணி எல்லாம் விழுகின்ற அளவுக்கு அவர்கள் அழுவார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம் தோழர்களே? இந்த பாவத்தோடு அல்லாஹ் நம்ம நன்மையிலே அல்லாஹ் இதை விசாரிக்கணும். நாம் பாவம் மன்னிக்கப்படாத ஒரு நிலையிலே நான் அல்லாஹ்வை சந்திக்க கூடாது அப்படின்னு வாழ்ந்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய அமல்களையும் உங்களுடைய அமலை புரிந்து கொள்ளப்பட ஆக்க வேண்டும் என்றால் நிச்சயமா மனிதங்கிறவே நாங்கள் பாவம் செய்கிறோம். அந்த பாவத்துக்கான அல்லாஹ் விரும்புகிறானே என்று சொல்றானே, அல்லாஹ் நாங்க பாவத்தை விரும்புகிறான். எனவே அந்த அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாவ பிராயச்சியத்தை நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுதே கேட்க வேண்டும். ஏன்னா மனிதர்கள் மறைமுகமாக செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் பாவங்கள், அதே போன்றும் வெளிப்படையாக செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்து கொண்டோமா இல்லையா? இந்த ரமலானுடைய மாதத்துல சொன்னாங்க 3 பேர் நஷ்டமடைந்தவர்கள். 3 பேர் நஷ்டமடைந்தவர்கள். அதுல ஒன்று ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் கூறப்பட்டும் யாரெல்லாம் ஸல்லவாத்து செல்லலையோ அவன் நஷ்டமடைந்து விட்டான். ரசூலுல்லாஹ் 3 தடவை சொன்னாங்க. மிம்பர் படியில ஒரு முறை ஏறினாங்க. ரசூலுல்லாஹ் ஏறும் போது ஆமீன் 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 அப்படியே சொன்னாங்க. சாபாக்கள் கேட்டாங்க, இது ரசூலுல்லாஹ் ஆமீன் ஆமீன் சொன்னீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் முதலாவது தரம் ஆமீன் சொன்ன காரணம் தெரியுமா? ஒரு மலக்கு துஆ செய்தார், அவர் செய்த துஆவுக்கு அப்படியே ஆகட்டும் என்று நான் சொன்னேன். அதுல ஒன்று என்ன? யார் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டும் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமடையட்டும், அவன் நஷ்டமடையட்டும் என்று அந்த மலக்குமார்கள் என்ன செய்தார்கள்? இது செஞ்சார்கள். நான் ஆமீன் என்றேன் அப்படி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இரண்டாவது யாரு? யாரிடத்தில் தாய் தந்தையர்கள் வயது முதிர்ந்தவர்கள் 2 பேரோ அல்லது 1 பேரோ இருந்தும் அவரை கவனிக்காத ஒரு நிலையை அவன் அடைந்து அவர்கள் மரணம் அடைந்து விட்டால் அவனை விட ஒரு நஷ்டவாய் இந்த உலகத்தில்
கிடையாது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது இரண்டாவது சாரா, அவனும் நாசம் அடையட்டும் என்று அந்த மலக்கு துஆ செய்ய நான் ஆமீன் சொன்னேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது சாரா யார் தெரியுமா? யாரிடத்தில் இந்த ரமலானுடைய மாதம் யார் அடைந்து கொண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையை விட்டு அந்த ரமலான் அவரை கடந்து செல்கிறதோ அவரை கூட ஒரு நஷ்டவாளி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொன்ன மலக்கு துஆ செய்து ஆமீன் சொன்ன ஒரு சந்தர்ப்பங்களில் மிக பிரதானமான சந்தர்ப்பமான இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய சந்தர்ப்பம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த அல்லாஹ், அதுவும் குறிப்பாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு வழங்கி இருக்கின்ற கதருடைய இரவு லைலத்துல் கத்ர். ஒரு இந்த விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தை முடிச்சு கொள்றேன். அதாவது ஒரு பிரபலியமாக பேசப்படுகின்ற சமூகத்துல ஒரு பெரிய ஒரு ஆலிம், அவருடைய பேச்சை டைப் பண்ணி இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அது பேசப்படுகிற ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? 4 விஷயங்களை சொல்லி அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவிலும் கூட மன்னிக்க மாட்டானாம். அப்படியான ஒரு பாவம் என்னது? தாய் தந்தையருக்கு நோயினை செய்கிறது, அதே போல விபச்சாரம் செய்கிறது, இப்படி ஒரு சில விஷயங்களை சொல்லி இது லைலத்துல் கத்ருடைய இரவிலும் கூட அவர் நின்று வணங்கினால் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான் என்று மிகப்பெரிய ஒரு தாய், அவருடைய பேரை நான் சொல்லல, அவரும் மக்களுக்கு மத்தியிலே சொல்வார். இதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வை பற்றிய ஒரு வெள்ளம் வந்துகிட்ட தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுதா? அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னெல்லாம் எவ்வளவு மலையாளவு பாவம் செஞ்சாலும் என்னிடத்துல நீ பாவம் அடிச்சுக்க, நான் மன்னிப்பேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் மன்னிக்கிற தன்மை என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா இவர் என்ன பண்றா தெரியுமா? லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்கினாலும் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா. சுப்ஹானல்லாஹி அலீம். நஸ்தக்பிருல்லாஹ் வ நஅூது பில்லாஹ். நாங்கள் இந்த விஷயத்தை பாதுகாப்போம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான் நான் மன்னிப்பவன். ஆனா இந்த பயான்ல எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இவருக்கு இந்த தாய் தந்தையருக்கு நோயினை செஞ்சா, விபச்சாரம் செஞ்சா கத்ருடைய இரவில நின்று வணங்கினாலும் மன்னிப்பு கிடையாது. சுப்ஹானல்லாஹ். எங்க இருக்குது ஹதீஸ்? அந்த ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. அந்த ஹதீஸ் பலவீனமான செய்தி. பலவீனமான செய்தியை வைத்துக் கொண்டு லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்கினாலும் பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்க மாட்டான் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு பேச்சு! அதுவும் இல்லாமல் அல்லாஹ்வை பற்றிய ஒரு மேலெண்ண, அல்லாஹ்வை பற்றிய ஒரு நல்ல எண்ணத்தையே கெடுக்கின்ற ஒரு பேச்சா இல்லையா இது? எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிப்பான் என்கின்ற ஒரு நன்மை, ஒரு எண்ணத்தை உடைய மனதில் எடுத்துக் கொள்ளுங்கள். கத்ருடைய இரவை அடைந்து கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னக அஃபுவ் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்புகிறாய், என்னை மன்னித்திடுவாயாக என்று நாங்கள் கேட்கிறோமே. என்ன காரணம்? நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்புகிறாய். அல்லாஹ் மன்னிக்கிறத விரும்புறான். இந்த பாவம் நாங்க என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? நாங்க தான் பாவம் செய்யறதுக்கு அல்லாஹ்ல கேட்கணும், அப்படிதான் யோசிக்கிறோம். இல்ல, நாங்க யாருக்கு அநியாயம் செய்கிறோம் தெரியுமா? உலகத்துல பாவம் செய்கின்ற யாருக்கு அநியாயம் செய்யறோம்னா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இப்படித்தான் நீங்க வாழணும். நஜிதை 2 வழியை தந்திருக்கிறேன், அந்த 2 வழியில எது சேராத வழியோ அதைத்தான் நீங்க எடுக்கணும் அப்படி அல்லாஹ் சொல்றான். ஆனா நாங்க கெட்ட பாதையில் கண்டினியூட்டா போயிட்டு அதே நிலையில் மரணித்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவானா? இல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நாங்கள் இறுதியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பொதுவாக நாங்கள் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்து கொண்ட நாம் அதனுடைய இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இரவு வணக்கத்தை ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும், நான் பாவம் செஞ்சிருந்தாலும் சரி செய்யாது சரி 100% நாங்க எல்லாரும் கரெக்டா அளவுக்கு சொல்ல முடியாது, ஏதோ வகையில பாவம் செய்கிறோம். அதனால அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா லா துஆஃபித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா. என்ன சொல்றான் அல்லாஹ்? எப்படி நீங்க துஆ கேட்கணும் தெரியுமா? யா அல்லாஹ், நாங்க மறதியாக செஞ்ச விஷயத்துக்காக, நாங்க தவறுதலாக செய்த விஷயத்துக்காக என்னை குற்றம் பிடித்து விடாதையா அல்லாஹ் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், அழுக வேண்டும். எத்தனையோ சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள். அந்த அழுகையினுடைய பெருமதிதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி. சின்ன பேச்சுக்காக வேண்டிய ஒரு சஹாபி சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க சபையில இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விட உயர்ந்து பேசிட்டேன் அப்படிங்கிறதுக்காக வீட்டினுடைய ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தாராம். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து அதை என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க. அந்த விசாரணையில் தெரிய வருகிறது என்ன தெரியுமா? சபையில உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ் பேச்சை விட நான் உயர்ந்தமா பேசிட்டேன், அல்லாஹ் என்னுடைய நன்மை எல்லாம் அழிச்சிட்டா அப்படின்னு நான் பயப்படுறேன், அதனால ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படி என்று சொல்லி அந்த சாபி அழுதா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? சாபித்தை கூட்டிட்டு வாங்க, சாபித்தை கூட்டிட்டு வாங்க.
அவர் சொர்க்கவாதி என்று சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், அவர் இயற்கையிலேயே அவருடைய சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடியவர், அவர் சொர்க்கவாதி என்று சொல்லுங்க. இதற்கு பிறகுதான் அந்த சஹாபி அழுகையை நிறுத்தினார்கள் என்ற ஹதீஸ்கள் நாங்கள் பார்க்கிறோமே தோழர்களே. என்ன காரணம்? இந்த உலகத்திலே அல்லாஹ் என்னுடைய அமல்கள் எல்லாம் அளித்தான், மறுமையிலே நாங்கள் எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சந்திப்போமே. சின்ன ஒரு விஷயத்துக்காக நாங்க சின்ன ஒரு தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக அழிச்சு விட்டாண்டா எதுவுமே இல்லாம பங்க்ரூட்கான அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நிலையில் நான் மாறி விடுகிறேன் என்று பயந்தார்கள். எனவே தப்பு செய்யக்கூடிய நாங்கள் மனிதன் என்கிற வகையில் தப்பு செய்யக்கூடியவர்கள். எனவே அவர்களுடைய தப்புகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். என்னது? தொழுகையிலே நாங்கள் துஆ செய்யலாம், அத்தஹியாத்திலே கேட்கலாம், சுஜூதிலே கேட்கலாம். எனவே இப்படி தொழுகை அல்லது தொழுகை அல்லாத சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் செய்யலாம், துஆ கேட்கலாம். அதிகமாக துஆ கேட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நாங்கள் 2 உயிருலகத்திலும் வெற்றி பெற்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களை மாற்றி அருள்வானாக. அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக முடித்து விடுகிறேன்.